ஹலோ சில்ட்ரன், நாம் இன்றைக்கி லிக்விட்ஸ் பார்ட் 5ல் இருக்கோம். ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் அந்த கதையும் வாட் வாஸ் ஆக்சுவலி ஆர்க்கிமிடிஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஒரு குவிக் ரீகேப் எடுத்துகிட்டு இது இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக நம்ம லெவலுக்கு என்னவோ படிக்கணும். ஸோ என்ன சொன்னோம்? whenever an object is partly or fully immersed in a liquid, it displaces some liquid. The volume of the displaced liquid is equal to the volume of the solid inside the liquid. ஒரு சாலிடை ஒரு லிக்விடுக்குள்ளே இம்மர்ஸ் பண்ணால் ரெண்டு விஷயம் நடக்கும். இட் டிஸ்பிளேசஸ் லிக்விட், இட் சஃபர்ஸ் அன் அப்பேரண்ட் லாஸ் ஆஃப் வெயிட். ரெண்டு விஷயம் தண்ணிக்குள்ளே ஒரு சாலிடை இம்மர்ஸ் பண்ணிச்சே நடக்குது. இந்த டிஸ்பிளேஸ்டு லிக்விடோட வால்யூமை பார்க்கும்போது வால்யூம் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் த சாலிட் இன்சைடு த லிக்விட்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? the upthrust is equal to the weight of the liquid displaced அப்படின்னு பார்த்தோம். என்ன சொல்ல போகிறோம்? இந்த லாஸ் ஆஃப் வெயிட், ஏன் அது வெயிட்டை லூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஒரு ஆப்ஜெக்டை லிக்விட் உள்ள இம்மர்ஸ் பண்ணினா அது மேலே ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஒன் இஸ் த வெயிட் W, another one is the upthrust U. So the apparent weight is equal to W minus U. So actual weight W, apparent weight அதில் U மைனஸ் பண்ணிக்கும். So what is the loss of weight? எவ்வளோ வெயிட் அது லூஸ் பண்ணியிருக்கு? that is equal to U. Wலேருந்து U மைனஸ் U தான் upthrust. So weight lost is equal to weight of the liquid displaced அப்படின்னு சொல்லலாம். weight lost by object is equal to weight of the liquid displaced. So இந்த weight of the liquid displaced எதுக்கெல்லாம் ஈக்குவலாக இருக்குது? upthrustக்கு ஈக்குவலாக இருக்குது, weight lost by the objectக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம். இந்த டயக்ராமில் பார்த்தா ஒரு சாலிடை வந்து வேயிங் மிஷினில் வச்சுருக்காங்க. அது எவ்வளோ வெயிட் காட்டுறது? 7 LB. எல்பினா பவுண்ட்ஸ். ஸோ லிப்ரா அது அந்த காலத்து யூனிட்டு அப்படியே இருக்கட்டும், அந்த படத்தில் இருக்கிறது. ஸோ 7 LB வெயிட் அது காட்டிகிட்டு இருக்கு. இதே நம்ம லிக்விடுக்குள்ளே இம்மர்ஸ் பண்ணால் அது என்ன காட்டுறது பாருங்கள்? 4 LB தான் காட்டிகிட்டு இருக்கு. 4 it is showing. So it is apparently lost 3 LB. இப்போ தண்ணிக்குள்ளே இம்மர்ஸ் பண்ணும்போது என்ன இருக்குது? அந்த சைடில் இருக்க ஸ்பவுட் வழியாக கொஞ்சம் லிக்விடு ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு, சைடில் கலெக்ட் ஆகிருப்பார். அந்த சைடில் கலெக்ட் ஆன லிக்விடோடைய வெயிட்டை மெஷர் பண்ணால் 3 LB கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த 3 LB எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? the 3 LB is equal to the weight of the displaced liquid, and it is also equal to the weight lost by the solid, and it is also equal to the upthrust. So இந்த 3 LBங்கிறது எப்படிலாம் சொல்லலாம்? 3 LB is equal to the upthrust, it is equal to the weight of the liquid displaced, or it is equal to the weight lost by the object. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ இதை வச்சுட்டு வாட் இஸ் அ கண்டிஷன் ஃபார் ஃப்ளோட்டேஷன் பார்க்க போகிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு லிக்விடில் ஃப்ளோட் ஆகணும்னா எதுக்கு ஃப்ளோட் ஆகணும்? இப்போ பாரு, நம்ம இதிலெல்லாம் ஷிப்பிலெல்லாம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அது சீக்கு மேலே ஃப்ளோட் ஆகி தான் போகணும். ஸோ அப்போ அது ஃப்ளோட் ஆகணும்னா அந்த ஷிப்பை நம்ம எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிலாம் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஸோ ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு நிறையா தேவையாக இருக்குது, நம்மளே ஃப்ளோட் ஆகணும்னு நினச்சா கூட. ஸோ வாட் இஸ் அ கண்டிஷன் ஃபார் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சாலிடை லிக்விடுக்குள்ளே இம்மர்ஸ் பண்ணினா ஆஸ் யூஷுவல் there are two forces acting on the object. One is the weight acting in the downward direction, another one is the upthrust acting in the upward direction. The net weight of the object is equal, the net force is equal to W minus U. If W is greater than this U, நிச்சயமாக என்ன ஆகிடும்? the object will sink. If W is less than this U அப்படின்னா என்ன ஆகும்? the net force upward directionல இருக்குன்னு அர்த்தம். பாடி வந்து it will come to the surface and float, மேலே வந்து லிக்விட்க்கு மேலே வந்து ஃப்ளோட் ஆகும், துளி கூட உள்ளே இருக்க. if W is equal to U அப்படின்னா என்ன? the body is in equilibrium. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்குவலிபிரியம்னா அந்த ஆப்ஜெக்டை எந்த இடத்துல விட்டாலும் அந்த இடத்துலேயே இருக்கும். ஸோ நான் இங்கே விட்டால் இங்கேயே இருக்கும், இன்னும் கொஞ்சம் அழுத்தி இங்கே விட்டால் இங்கேயே இருக்கும், இங்கே விட்டால் இங்கேயே இருக்கும். ஸோ இட் இஸ் இன் ஈக்குவலிபிரியம். நான் அழுத்தி இங்கே விட்டேன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் நான் லீன் போடணும் அந்த இடத்துலேயே இருக்கும். ஸோ இட் ஃப்ளோட்ஸ் இன் விச் எவர் பொசிஷன் வி கீப் இட். இந்த செகண்ட் கேஸுக்கும் தேர்ட் கேஸுக்கும் வித்தியாசம் தெரியும். செகண்ட் கேஸில் சர்ஃபஸில் வந்து ஃப்ளோட் ஆகும், தேர்ட் கேஸில் இட் இஸ் இன் ஈக்குவலிபிரியம். அப்படின்னா இட் கேன் ஃப்ளோட் அட் எனி பாயிண்ட் இன்சைட் த லிக்விட். தண்ணிக்குள்ளே முழுகி இப்போ ஐஸ் கியூபை உள்ளே போட்டால் உள்ளே போய் ஃப்ளோட் ஆகுது, அது மாதிரி ஃப்ளோட் ஆகலாம், இல்லை சர்ஃபஸ்லேயும் ஃப்ளோட் ஆகலாம். wherever we keep it, it will float.
இப்போ பார்க்கலாம், W is equal to U is the condition for flotation. Wனா என்ன? weight of the object. weight of the object na mass into gravity, mass of the solid into gravity. U na என்ன? upthrust, weight of the liquid displaced. அப்படின்னா mass of the liquid displaced into gravity. பார்த்துக்கலாம், இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன்? W is equal to mg யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது எம்முக்கு பதிலாக மாஸ் இஸ் வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு ஜி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ மாஸ் ஆஃப் த சாலிட்னா வால்யூம் ஆஃப் த சாலிட் இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் த சாலிட் இன்ட்டு ஜின்னு எழுதிக்கிறேன். மாஸ் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்னால் என்ன எழுதணும்? வால்யூம் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட் இன்ட்டு த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இன்ட்டு ஜி. சப்போஸ் அந்த சாலிட் ஃபுல்லாக இம்மர்ஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம், தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக இம்மர்ஸ் ஆகிருக்கு இந்த கேஸ் மாதிரின்னு வச்சுட்டா வால்யூம் ஆஃப் த சாலிடும் வால்யூம் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்டும் ஈக்குவல். அதை தான் கண்டுபிடிச்சாரு இல்லையா? வால்யூம் ஆஃப் த சாலிட் இன்சைட் த லிக்விட் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்னு ஆர்கிமிடிஸ் சொன்னார். ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால we can strike off these two. ஜி கேன்சல் பண்ணிடலாம். ஸோ டென்சிட்டி ஆஃப் த சாலிட் இஸ் ஈக்குவல் டு த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் ஃப்ளோட்டேஷன். ஸோ நம்ம வால்யூம் எல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. டென்சிட்டி சாலிடுக்கும் லிக்விடுக்கும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ரெண்டு பேரும் ஃப்ளோட் ஆவாங்க. சாரி, the solid will float inside the liquid. எங்கே வேணாலும் ஃப்ளோட் ஆகும். If the density of the solid is greater than the density of the liquid, the object will sink. If the density of the solid is lesser than the density of the liquid, the object will float on the surface. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகுமா சிங்க் ஆகுமா அப்படிங்கிறத வால்யூம் வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அவ்வளோ கஷ்டமாக போக வேண்டியதில்லை. டென்சிட்டியை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். சாலிடை வந்து இப்போ வாட்டர் இருக்குது, வாட்டருக்கு 1000 டென்சிட்டி. அயன் ஸ்டீல் எடுத்துகிட்டா 7900. ஸோ ஸ்டீலை கொண்டு போய் வாட்டரில் போட்டால் மூழ்கிடும். டென்சிட்டி ஆஃப் த சாலிட் இஸ் கிரேட்டர் தேன் த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், இட் வில் சிங்க் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம பார்த்தா அயனை வந்து ஒரு அயனான பாலை வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் போய் முழுகி போயிடும் கட்டாயமாக. இப்போ இதே அயனில் பண்ணினா ஒரு ஷிப்பு ஃப்ளோட் ஆகிறது எப்படி அப்படின்னு பார்த்தா, இந்த கண்டிஷன் ஃபார் ஃப்ளோட்டேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் டென்சிட்டி யாருக்கு நம்ம எடுத்துக்கலாம்னா ஒன்லி ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் வித் நோ ஏர் ஸ்பேஸ். அதுக்குள்ளே ஃபுல்லாக ஆப்ஜெக்டே இருக்கணும் வித் நோ ஏர் ஸ்பேஸ். அதுக்குள்ளே ஓப்பன் ஸ்பேஸே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இந்த டென்சிட்டி கம்பேரிசன். whereas ஆப்ஜெக்ட்ஸ் வித் ஏர் ஸ்பேஸ், பார்த்தா ஷிப்புன்னா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, அதில் ஏரெல்லாம் இருக்குது. அது மாதிரி ஏர் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம கண்டிஷன் ஃபார் ஃப்ளோட்டேஷனை எதை வச்சு நம்ம டிட்டர்மின் பண்ணுறோம்? அதனுடைய ஷேப்பை வச்சு தான், இல்லை வால்யூம் தான். இப்போ ஒரு அயனில் ஒரு நீடிலாக இருக்குது அப்படின்னா அது தண்ணியில் போட்டால் அது டிஸ்பிளேஸ் பண்ணுற வாட்டரோடைய வெயிட் கம்மியாக இருக்கும். அதே அயன்லான ஒரு ஷிப்பு அது தண்ணிக்குள்ளே போடுறோன்னா அதோட ஷேப்னால் அது டிஸ்பிளேஸ் பண்ணுற வால்யூம் ஆஃப் வாட்டர் அதிகமாக இருக்குது, அதனால் அதால் ஃப்ளோட் ஆக முடியாது. ஸோ கண்டிஷன் ஃபார் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னு சொன்னாலே தி வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் should be equal to the upthrust or buoyancy. அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதை வச்சு சிம்பிளாக என்னெல்லாம் கொஷின் கேட்கலாம் நம்ம பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 கொஷின் பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் டைப் ப்ராப்ளம்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் ஒர்க் பண்ணலாம். ஒரு பீக்கர் இருக்குது, அதில் வாட்டர் இருக்குது. இதை நான் ஒரு வெயிங் மிஷின் மேலே வச்சுருக்கேன். வெயிங் மிஷின் இஸ் ரீடிங் டபிள்யூன்னு வெயிட் காட்டுறேன். இந்த தண்ணிக்குள்ளே நான் இன்னொரு ஆப்ஜெக்டை உள்ளே போடுறேன். இதுக்கு வெயிட்டு ஸ்மால் டபிள்யூ. இந்த கேபிட்டல் டபிள்யூ இஸ் த வெயிட் ஆஃப் த பீக்கர் வித் வாட்டர். இதுக்குள்ளே ஸ்மால் டபிள்யூ வெயிட் இருக்கிற ஆப்ஜெக்டை உள்ளே போடுறேன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? இந்த ஸ்மால் டபிள்யூ ஃபோர்ஸ் இங்கே டவுன்வர்டில் இருக்கும், ஈக்குவலாக அப் த்ரஸ்ட் இது மேலே ஆக்ட் ஆகும். இப்போ இந்த வெயிங் மிஷின் என்ன ரீடிங் காட்டும் அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன நினைப்போம்? கேபிட்டல் டபிள்யூ ப்ளஸ் ஸ்மால் டபிள்யூ மைனஸ் த அப் த்ரஸ்ட். இது உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக இருக்கிறதுனால ஃப்ளோட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். உள்ள இட் இஸ் ஃப்ளோட்டிங். அப்படின்னா இதுவும் ஈக்குவலாக இருக்குது, இதை கேன்சல் பண்ணிட்டு டபிள்யூ தான் காட்டும்னு நம்ம நினைக்கலாம். பட் இட் இஸ் நாட் த கேஸ். இட் வில் ரீட் டபிள்யூ ப்ளஸ் ஸ்மால் டபிள்யூ. ஏன்னா இந்த வெயிங் மிஷின் அந்த பீக்கரோட பாட்டமில் இருக்கிற ஃபோர்ஸை தான் ரீட் பண்ணும். பீக்கரோட பாட்டமில் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது? ஒன்று இந்த வாட்டரோடைய வெயிட்டு, பீக்கரோட வெயிட்டு, வாட்டரோட வெயிட்டு. ரெண்டாவது இந்த ஆப்ஜெக்டோட வெயிட். இந்த அப்த்ரஸ்ட்டுங்கிறது யார் மேலே இருக்குது? இந்த ஆப்ஜெக்ட் மேலே அப்போர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. அதை இது மெஷர் பண்ணாது. ஸோ இட் வில் மெஷர் ஒன்லி த net downward force. So it will read only capital W plus small w. Another simple question வச்சுக்கலாம். A balloon tied to a thread connected to the bottom of a beaker containing water is inside water. ஒரு பீக்கர் இருக்குது, அந்த பீக்கரில் வாட்டர் இருக்குது.
இதுக்குள்ளே ஒரு நூலை வச்சு நம்ம ஒரு பலூன் கட்டி விட்டுருக்கோம். பலூன் இதுக்குள்ளே இருக்குது. இந்த த்ரெட்டை நான் கட் பண்ணிட்டா இந்த பலூன் என்ன ஆகும்? சரி, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் வெயிட் ஆஃப் த பலூனை விட அப் த்ரஸ்ட் ஜாஸ்தி, u இஸ் கிரேட்டர் தேன் b. ஸோ இந்த பலூன் வில் மூவ் இன் த அப்வர்ட் டைரக்ஷன். சரியா? அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக upward direction constant velocity, it will move with an acceleration. ஏன்னா there is a net force in the upward direction, buoyancy, upthrust இருக்கிறதுனால it will move with an acceleration. அப்போ சீ வாட்டரில் ஸ்விம் பண்ணுறது ஈஸியா, ரிவர் வாட்டரில் ஸ்விம் பண்ணுறது ஈஸியா அப்படின்னு கேட்டால், சப்போஸ் திஸ் இஸ் ரிவர் வாட்டர், ஒரு பர்சன் ஸ்விம் பண்ணுறான்னு வச்சுக்கோம், திஸ் இஸ் சீ வாட்டர், எதில் ஸ்விம்மிங் ஈஸியாக இருக்கணும்னா அப் த்ரஸ்ட்டு அதிகமாக இருக்கணும். யூ அதிகமாக இருந்தால் ஸ்விம்மிங் ஈஸி. ஏன்னா நம்ம மேலே வர்றதுக்கு ஒரு முயற்சி பண்ண வேணாம், நம்ம வெறும் நீந்தத்துக்கு மட்டும் முயற்சி பண்ண போதும். ஏன்னா யூ அதிகமாக இருக்குன்னா தானாக தள்ளி மேலே தள்ளி விட்டுரும். அப் த்ரஸ்ட் எதுக்கு ஈக்குவல்? அப் த்ரஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட். வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட் இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இன்ட்டு ஜி. இந்த டென்சிட்டி ஆஃப் சீ வாட்டர் பார்த்தா அதிகம் டென்சிட்டி ஆஃப் ரிவர் வாட்டரை விட, அதனால் அங்கே அப்த்ரஸ்ட் ஆஃப் த சீ வாட்டர் இஸ் மோர். ஸோ அப்த்ரஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால தானாகவே நம்ம உடம்பு மேல் பக்கமாக ஃப்ளோட் ஆகிடும். அதனால் அதில் ஸ்விம் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஈஸியர் டு ஸ்விம் இன் த சீ வாட்டர் தேன் இன் த ரிவர் வாட்டர். இதெல்லாம் சிம்பிள் சம்ஸ். எப்படி இந்த ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிளை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு டென்சிட்டி கண்டுபிடிக்கலாம், ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்கலாம், கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் ஒர்க் பண்ணலாம்.